இன்னைக்கு நம்ம எம்ஆர் குக்கிங்ஸ்ல என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்ம சமையல் என்ன செய்ய போறோம்? பசங்களோட இன்னைக்கு நண்டு பிடிக்கிறோம். அண்டை நிறைய சமைக்கிறோம். அடாவோடய குடிக்கிறோம். சுத்தமான மீன் வாங்குற இடத்துக்கு போகணும். கண்டப்புள்ளி குச்சி ரசம். மீன் மார்க்கெட் வந்தாச்சு. வாங்க மீனை போய் வாங்கலாம். பாருங்கண்ணே எப்படி பாருங்க, ரகரகமா இருக்கு பாருங்க. வந்தது பாருங்க. கட்டுமாடி போனோம், மீன் வாங்கிட்டு வந்தோம். என்ன மீன்? வஞ்சிர மீன். எங்க வாங்கிட்டு வந்திருக்கோம்? மனோராவுக்கு வந்திருக்கோம். நம்ம மனோராவுக்கு வந்திருக்கோம். அடுத்து நம்ம எங்க போக போறோம்னா பீச்சுக்கு போக போறோம். அங்கதான் வந்து KFC ஸ்டைல்ல மீன் ஃப்ரை பண்ண போறோம். போட்டு அலசு. மஞ்சக்கரு போட்டா ஸ்மெல் வரும், அதனால வெள்ளைக்கரு மட்டும் நம்ம போட போறோம். இஞ்சி பூண்டு, கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். மீன் மறுவல் பொடி, மிளகாய் தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கார்ன் மாவு கொஞ்சம், லெமன் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டனால கெட்டி விடும். இதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம், இல்லைன்னா கரிச்சிரும். இப்போ என்ன செய்ய போறோம்? நல்லா ஊற வைக்க போறோம் மீனை வெயில்ல வச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீன் அதில் இறக்க போகிறோம். வஞ்சிரத்தை KFCலேயே சிக்கன் செஞ்சு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வஞ்சிரத்தில் KFC செய்ய போகிறோம். இப்போ நம்ம மாவு நல்லா கொட்டியாச்சு. 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு காய்ச்சியில் போட்டு பொரிக்க போகிறோம். வாங்க. இதுதான் அந்த KFC மீன், வஞ்சர மீன். ஆனா இந்த காலை கொடு. ஆட்டுக்காலை நல்லா பொசிக்கிறோம். இந்த பாருங்க, இந்த முடியை நல்லா பொசிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். வெட்டி வச்ச ஆட்டுக்கால், நம்ம அரைச்ச இஞ்சி, மஞ்சள், ஜீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மஞ்சளை எடுத்து நம்ம காலில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். அதை இந்த கழுவி நல்லா கழுவி ஊற்று, கீழே ஊற்று. நல்ல கழுவு, நல்ல கழுவு. அது கிணத்து தண்ணி. குடிச்சது இல்லையே கிணத்து தண்ணி. என்னையா வீட்டுக்காரன் குடிக்கிறதுக்கு கொடுக்குறான், அப்புறம் மண் சட்டில செய்யறோம். ஆஹா, கொப்பளிச்சிருச்சுப்பா, கொப்பளிச்சிருச்சடா.
ஜாதிபத்திரி தேவையான அளவு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. தக்காளி போட போறோம். லேசா உப்பு, மிளகு, பூண்டு அரைச்சதெல்லாம் நம்ம சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தனையில ஏதோ வாசனை வருதா? என்ன வாயினும் திறக்கல, மூக்கும் திறக்கலையா? ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நானும் தனவேந்தன்னு சொல்ல போறேன். வாங்க. கை கால் குடத்தல், கால் வலி, மேல் வலி, சளி, இருமல், இதுக்கெல்லாம் இங்கே ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா உடனே சரி ஆகும். வாங்க. போதும், இது ஃபுல்லாக பேசாம தானே இருந்த. இப்போ எதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஆரம்பித்தேன்? நானே முடிச்சிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பார்ப்போம். எம்ஆர் குக்கிங் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எஸ்.